வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய நிலவரத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ தான் அது எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க முடியும். ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் 24 கிராம், கொழுப்பு சத்து 46 கிராம், கார்போஹைட்ரேட் 16 கிராம், நார் சத்து 9 கிராம் இருக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையுடைய அளவில் கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு இரும்பு சத்தும் அதில் 3ல் 1 பங்கு கால்சியமும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து வேர்க்கடலை என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு வழங்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையாக இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் எல்லாமே பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விளைந்திருக்கிறதால இது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே அதிகரிக்க செய்யும், இதயத்தையுமே நமக்கு பலப்படுத்த செய்யும். ஸோ இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை, அதாவது நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அதுக்கப்புறம் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்பு படிவுகள், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு இதயத்திற்கு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வழங்குறதுமே இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான். ஸோ வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். சீரான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறதால இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிறப்பாக நமக்கு இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான தொந்தரவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கும் நினைத்து தீவிரமாக டயட்டில் இருக்கிறவங்க முதல்ல தவிர்க்கிறது முந்திரி, வேர்க்கடலை போன்றவற்றை தான். அதில் அதிக கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது, அதனால் அதை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நம்பாதீங்க, நம்மளுடைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகள் தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முந்திரி, வேர்க்கடலை போன்றவற்றில் அதிகமாக இருக்கே தவிர நம்மளுடைய உடல் எடையை வந்து ஒபிசிட்டியாக, அதாவது அதிகப்படுத்தக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே அது வந்து கிடையாது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புரதமும் நிறைவு உறாத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜியை கொடுத்து அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு தான் உதவிகரமாக இருக்குமே தவிர இந்த கொழுப்புகள் எல்லாமே நமக்கு அதிகப்படியான உடல் எடையை ஏற்படுத்தி விடாது. ஸோ நம்ம உண்ணக்கூடிய உணவினுடைய அளவை வந்து குறைக்க வேண்டும், கலோரியினுடைய அளவை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியோ அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு படிவுகளை, அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் எரிக்கிறதுக்கு, பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு பசியை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். பக்க விளைவுகளே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கட்டுக்கோப்பான அளவில் உங்களோட எடையை குறைச்சி கொள்ளலாம். ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. விட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் வந்து பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்குங்க. அதனால் நம்ம இதை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் நமக்கு சீராக செயல்பட ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்குமே வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். இதனால் ஞாபகத்திறனுமே நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இந்த குக்கீஸு, பிஸ்கெட்டு அப்படின்னு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறத விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை முளை கட்டியோ அல்லது பாதியளவு வேக வைத்து கொடுத்து அனுப்பலாம். ஸோ இது அவங்களுக்கு வந்து கவனத்திறனை மேம்படுத்துறதோடு ஞாபகத்திறனையுமே அதிகரிக்க செய்யும். உடலையும் மனதையும் ஒருங்கே சேர்ந்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அவர்கள் வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் அவங்க வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளணும். ஸோ மூளை செயல்திறன் எப்போதுமே சிறப்பாக இருக்கும். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் தேய்மான பிரச்சனை வந்து பல்வேறு காரணங்களால் உண்டாகும். அதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இயல்பாகவே குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிக எலும்பு தேய்மானம் உண்டாகக்கூடிய பிரச்சனை இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டதுதான். வெறும் பாலிலிருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை நம்ம பெற முடியாது. அதனால் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய வேறு உணவுகளையுமே தினசரி நம்மளுடைய டயட்டில் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்கான சிறந்த தீர்வாக தான் பச்சை வேர்க்கடலை இருக்குது. அதோடு பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவு மேங்கனீஸ், பாஸ்பரஸ் எல்லாம் நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளுக்கு உறுதியாக வைக்கிறதுக்கான அந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இவை
எல்லாமே கிடைக்கும் போது எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படாது. வயதான காலங்களில் கூட பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களுடைய எலும்புகளை வந்து பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா இப்போ இருந்தே வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.